அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருநின்றவூரில் அமைந்துள்ள இருதயாலீஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதய நோயை குணப்படுத்தும் இருதயாலீஸ்வரர் கோவில் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் உள்ளது. இத்தல இறைவனை வழிபட்டு இதய நோய் நீங்க பெறலாம் பக்தர்களின் நம்பிக்கை. திருநின்றவூரில் வசித்த பூசலார் என்ற சிவபக்தருக்கு சிவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று நெடுநாட்களாக ஆசைப்பட்டார். அவர் மிகவும் ஏழ்மையான நிலையில் வாழ்பவர். அவரது இந்த எண்ணத்தை கேட்ட பலரும் பித்தன் பிதற்றுகிறான் என்று கூறினார்கள். ஆனால் அவர் பணம்தானே இல்லை, கையில் இல்லை, மனம் இருக்கிறது என்று தன் இதயத்தில் சிவபெருமானுக்காக ஆலயத்தை கட்டினார். அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய தேதியை மனதிலேயே குறித்துவிட்டார். காஞ்சியை ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவர் சிவபெருமானுக்காக கலைநயத்தோடு கட்டியிருந்த கோவிலுக்கு பூசலார் தன் மனதில் குறித்த அதே தேதியை ராஜசிம்மன் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகளை செய்துவிட்டு தூங்கச் சென்றார். அவர் கனவில் தோன்றிய ஈசன், நாளை நீ கட்டியிருக்கும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு என்னால் வர இயலாது. பூசலார் என்னுடைய பக்தன். திருநின்றவூரில் கட்டிய ஆலய கும்பாபிஷேகம் நாளை அதிகாலையில் நடக்கிறது. நான் அங்கு எழுந்தருளப் போகிறேன் என்று கூறினார். கனவு கலைந்த மன்னன் இறைவன் ஏதோ செய்தி சொல்வதாக எண்ணி அந்த நள்ளிரவில் ராணி மற்றும் அமைச்சர்கள், காவலர்கள் புடைசூழ திருநின்றவூர் வந்தடைந்தார். வரும் வழி முழுவதும் பூசலார் கட்டியிருக்கும் ஆலயத்தை பற்றி சிந்தனை. தான் கட்டியிருப்பதை விட மிகப்பெரிய ஆலயமாக இருக்குமோ, அதனால்தான் இறைவன் இங்கு வராமல் அங்கு சென்று விட்டாரோ என்று எண்ணினார். இறைவனே வருகிறார் என்றால் அந்த விழா வெகு சிறப்பாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் அங்கு அப்படி ஒரு விழா நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஊர் மக்களிடம் மன்னன் விசாரித்தான். அவர்கள் அப்படி எதுவும் நடைபெறவில்லை என்றனர். பூசலார் பல நாட்களாக உணவின்றி இலுப்பை மரத்தடியில் அமர்ந்திருப்பதாக கூறினார்கள். உடனே மன்னர் பூசலார் இருக்கும் இடத்திற்கு சென்று பார்த்தார். பூசலார் சிவபெருமானை நினைத்து தவத்தில் இருந்தார். மன்னன் கை கூப்பி வணங்கினார். பூசலார் கண்களை திறந்து மன்னர் அரசி நிற்பதை கண்டார். மன்னர், என் கனவில் இறைவன் இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதாகவும் எழுந்தருளப் போவதாகவும் கூறினார். இங்கு அப்படி எந்த விழாவும் நடைபெறவில்லையே என்றார். பூசலாரோ, ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது, உண்மைதான், என் இதயத்தில் கட்டியுள்ளேன் என்றார். அந்த இறைவனை தரிசிக்க விரும்புவதாக மன்னர் கூறினார். பூசலார் தனது இடது பக்க நெஞ்சை திறந்து காட்ட பெரும் கோவிலாக சிவன் இருப்பது போன்ற காட்சி அரசனுக்கு தெரிந்தது. உடனே ஆனந்த கண்ணீர் வந்தது. எத்தனை உயர்ந்த பக்தி! பூசலாரின் பாதம் பணிந்து வணங்கினார். பூசலார் இதயத்தில் எழுப்பிய ஆலயத்தைப் போலவே அங்கு ஒரு ஆலயம் எழுப்பினார். இக்கோவில் இருதயாலீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டது. அதன் பிறகு மன்னர் ஊருக்கு புறப்பட்டு அங்கு கும்பாபிஷேகம் நடத்தினார். இது இக்கோவில் தல வரலாறாகும். இக்கோவில் தனி சிறப்பு. 7ஆம் நூற்றாண்டில் மறையவர் குலத்தில் பிறந்தவர் பூசலார். சிவனின் மூலஸ்தானத்திலே பூசலார் நாயனாரின் சிலை இருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது. இதய நோய் குணமாக இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இதய வியாதிகள் நிவாரண ஸ்தலம். சிவனுக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து நாயனாருக்கு வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடன் செய்கிறார்கள். இங்கே வந்து நாம் இதய பிரச்சனை சம்பந்தமாக வேண்டிட்டு போனோம்னா அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறிச்சுன்னா சிவனுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து நாயனாருக்கு வஸ்திரம் அணிவித்து நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. இதுதாங்க அந்த இலுப்ப மரம். பூசலார் தவம் புரிந்த ஈசனுக்காக தன் இதயத்தில் கட்டிய கோவில். இந்த இலுப்ப மரத்தடியில் அமர்ந்து தான் கட்டினார். இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை பார்த்தபடி இந்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இவங்க நேராக அம்பாளை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேராக அம்பாள் இருப்பாங்க. இது ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இது கோவில் கொடிமரம். இன்னொரு வழியும் இருக்குது, அந்த வழியாக போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட தல வரலாறு. உள்ளே வந்து நவகிரக சந்நிதி இருக்குது. நவகிரக சந்நிதி
இவர் வந்து சந்திர பகவான், காலபைரவர், விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானை எல்லாரும் இருக்காங்க. இது இந்த கோயில். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.